ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇതേ മാതിരി നല്ല സൂപ്പർ ടേസ്റ്റാன ഒരു തോരൻ இருந்திருந்தா மத்தியானத்தில் சாப்பாடிന് கூட என்ன சாப்பிடுவோன்னு உங்களுக்கு கவலையே இருக்காது. அவ்வளவும் டேஸ்டான ஒரு சூப்பர் தோரன் ரெசிபி தான் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது. കുറഞ്ഞ ടൈമിൽ ടേസ്റ്റി ആയിട്ടും ஈஸி ஆகிட்டும் இந்த தோரன் தயார் பண்ணி எடுக்கலாம். இது சாப்பிட்டதுக்கு பின்னாடி இது இப்படியும் செய்யலாமா இருந்ததா அப்படி கூட நீங்கள் நினச்சிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த தோரன் தயார் பண்ணுறதுக்காக 3 மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா கழுகியதுக்கப்புறமா நமக்கு நீளத்தில் நைஸாகிட்டு கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ 3 உருளைக்கிழங்கும் நான் இதே மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இனி நமக்கு தோரன் தயார் பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் இதிலேக்கு ஊற்றிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடாயதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு கருவேப்பிலையும் அதே மாதிரி வரமிளகாயும் சேர்க்கலாம். இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு பொடியாய் நறுக்கி எடுத்தால் 1 டீஸ்பூன் இஞ்சி இதிலேக்கு சேர்க்கலாம். கண்டிப்பாக இந்த தோரனில் இந்த இஞ்சி பொடியாய் நறுக்கியது சேர்க்கணும். அப்போது தான் நம்ம தோரன் நல்ல டேஸ்ட் ஆகிட்டு வரும். இது நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம இது வணக்கி எடுக்கணும். இப்போ இஞ்சி நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் 3/4 கப்பு பெரிய வெங்காயம் பொடியாய் நறுக்கியது சேர்க்கலாம். நான் நைஸாகிட்ட நீளத்தில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பெரிய வெங்காயமாக பெரிய சைஸாகிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பொடியாகிட்டு நைஸாகிட்ட நீளத்தில் கட் பண்ணி இது சேர்த்தி அதுவும் நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதெல்லாமே செய்யணும். நம்ம பெரிய வெங்காயம் அதே மாதிரி இஞ்சியும் எல்லாம் நல்லா கரெக்டு பாகத்தில் வணங்கி வரணும். அப்படி நம்ம பெரிய வெங்காயம் இஞ்சி எல்லாம் வணங்கி வந்ததுக்கு பின்னாடி இதிலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு அப்படியே சேர்க்கலாம். ஈஸியாக செஞ்செடுக்கலாம்னு ஒரு தோரன் தான். குறைஞ்ச டைம் போதும், நமக்கு சீக்கிரம் இதை ரெடி பண்ணி எடுக்கலாம். சாப்பாடுன்னு கூட இந்த ஒரே ஒரு தோரன் போதும். சூடு சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தோரன் ரெசிப்பி தான் இது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த தோரன் ரெசிப்பி ஷேர் பண்ணுறது. இப்போ உருளைக்கிழங்கு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஒன்றும் ஊற்றவே இல்லை. அதே மாதிரி மஞ்சள் தூள் ஒன்றும் இதிலேக்கு சேர்க்கறதில்ல. இப்போ தேவையான அளவில் நமக்கு உப்பு சேர்க்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா நமக்கு இதை மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு ஒன்றும் தீஞ்சு போகக்கூடாது. அதே மாதிரி லோ ஃப்ளேமில் நின்று ஒரு 3 நிமிஷம் மற்றும் போதும் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா கரெக்டாக வெந்து வரும். வெந்து குழஞ்சு போகக்கூடாது. ஒரு பீஸு இன்னொரு பீஸில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறது தான் கரெக்டு பாகம் இந்த தோரனுக்கு. இப்போ நமக்கு இது அப்படியே மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். உருளைக்கிழங்கு அப்படியே இருந்து வெந்து வர டைமில் நமக்கு இதிலேக்கு தேவையான ஒரு தேங்காய் கூட்டு தயார் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக மிக்சியோட ஜாரில் ஒரு 1/4 கப்பு துருவன தேங்காய் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கேன். அதுக்கப்புறமா 3 காரமான பச்சை மிளகாய் தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. இந்த தோரனுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் இனிப்பு மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி பெரிய வெங்காயம், அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். சின்னதாக இருக்கிற 2 பல்லு பூண்டு நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கேன். 2 போதும், அதிகமாகி போகக்கூடாது. கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கேன். சீரகம் ஒன்றும் இதிலேக்கு சேர்க்கக்கூடாது, இவ்வளவும் போதும். இதே மாதிரி க்ரஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா அரைஞ்சு போகக்கூடாது. பாருங்கள், இப்படியே தான் இருக்கணும். சாதாரணமாக நம்ம தோரனுக்கு தயார் பண்ணும்போது அதிலேக்கு சீரகம் சேர்த்துடுவாங்க. ஆனால் இந்த தோரனில் சீரகம் நம்ம சேர்க்கறதில்ல. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பார்க்கலாம். இது ஒரு பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இப்போது அரைச்செடுத்த தேங்காய் இதிலேக்கு சேர்த்தி அப்படியே மூடி வச்சுக்கோங்க. உடனே நம்ம கலரி விடக்கூடாது. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே நமக்கு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கூட வேக வச்சு எடுக்கலாம். அந்த டைமுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு கரெக்டு பாகத்தில் வெந்திருக்கும்.
தேங்காய் சேர்த்தியதுக்கு அப்புறம் கூட நம்ம இதிலேக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த தோரனுக்கு தண்ணியே தேவையில்லை. ஸ்டீமில் நின்று நம்ம உருளைக்கிழங்கும் தேங்காயும் எல்லாம் கரெக்டு பாகத்தில் வரும். மேக்ஸிமம் எல்லா தோரனிலும் நான் வந்து தண்ணி ஊற்றவே இல்லை. தண்ணி ஊற்றாமல் வேகாத்த வெஜிடபிள்ஸுக்கு மட்டும்தான் நான் தண்ணி ஊற்றுவேன். மீதி இது எல்லாமே நம்ம ஸ்டீமில் நின்று அப்படியே வெந்திருக்கும். அதுதான் நம்ம தோரன் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தண்ணி ஊற்றிருந்தால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது என்று தான் நான் நினைக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி திறந்து நல்லா வந்து கலர் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தேங்காயோட கூட மஞ்சள் தூளும் சேர்க்கலாம். ஆனால் எப்போவுமே உருளைக்கிழங்கு தோரன் தயார் பண்ணும்போது நான் வந்து அதிலேக்கு மஞ்சள் தூள் சேர்க்கறதில்ல. இது இப்படியே ஒயிட் கலரில் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இப்படி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எல்லா குழம்பு செய்யும்போது அதே மாதிரி தோரன் மெழுக்கு புரட்டி எல்லாம் தயார் பண்ணும்போது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து தான் தயார் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில ரெசிபிகளுக்காக நம்ம மஞ்சள் தூள் சேர்க்காமல் கூட தயார் பண்ணுவாங்க. பச்சடியக்க செய்யும்போது நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கறதில்ல. அதே மாதிரி இந்த தோரன் தயார் பண்ணும்போதும் நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்க்கறதில்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து நான் மூடி திறந்து நல்ல கலர் விட்டு எடுத்திருக்கேன். இதில் தண்ணியெல்லாம் நம்ம கரெக்டாக வற்றிச்செடுக்கணும். நம்ம ஸ்டீமில் வச்சு தானே வேக வச்சு எடுத்தது, அதனால் கொஞ்சம் தண்ணியக்கே இருக்கும், அதெல்லாம் வற்றி போகணும். இப்போ கொஞ்சம் உப்பு கூட நான் சேர்த்தியிருக்கேன். உப்பு கம்மியாக இருந்தது, அதனால தான் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு நான் சேர்த்தியது. எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் தயார் பண்ணணும். அதுக்கப்புறமா தேவை இருந்தால் மட்டும் மறுபடியும் நமக்கு சேர்க்கலாம். ஆனால் உப்பு அதிகமாக போயிருந்தால் நமக்கு எதுவும் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது குறைக்கிறதுக்காக. அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் உப்பு தான் ஃபஸ்ட்டு சேர்க்கும். அதுக்கப்புறமா தேவை இருந்தால் மட்டும் மறுபடியும் சேர்த்துடும். இப்போ வந்து கரெக்டு பாகத்தில் உப்பெல்லாம் ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இனி வந்து கலரி விட்டு தண்ணியெல்லாம் வற்றிச்சு எடுக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். இந்த தோரன் தயார் பண்ணும்போதெல்லாம் எனக்கு என்னோடய அம்மாவே தான் ஞாபகம் வரும். என்னாச்சும் நான் ஸ்கூலில் படிக்கும்போது லஞ்ச் பாக்ஸில் அம்மா வந்து இந்த உருளைக்கிழங்கு தோரனும் கேரளா சம்மந்தி இருக்குல்ல, உருண்டை பிடிச்செடுக்கிற கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் இஞ்சி அதே மாதிரி புளியக்க வச்சு சேர்த்து தயார் பண்ணுற உருண்டை பிடிச்செடுத்த சம்மந்தியும் இந்த தோரனும் இது தான் லஞ்ச் பாக்ஸில் எனக்கு கொடுத்துடுவாங்க. அதிகமாக எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால இது அம்மா எனக்கு எப்போவுமே செஞ்சு கொடுத்துருந்தது தான். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. சூடு சாப்பாடில் இந்த தோரனும் அந்த சம்மந்தியும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருந்தா செம்ம டேஸ்ட்டு தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம தோரன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் எழுதி போடுங்க.